வாங்க இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது 2 நாளோட வீடியோ. எங்கே இந்த பொண்ணு வச்சுட்டு என்னால் வீடியோவே எடுக்க முடியல. எப்போ டைம் கிடைக்கும், எப்போ சாப்பிட்லாம் போல தான் இருக்கும். டைம் கிடைக்கும் போது போய் சாப்பிட்டு வந்துடுவேன்னா, அதனால் வீடியோவே எடுக்க முடியல. மார்னிங்க்கு கோதுமை தோசை எக்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேன். பால் உர ஊற்றி வச்சுருந்தேன்னா அது நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. நல்ல கட்டி தயிர் கிடச்சிருச்சு. இனிமேல் கடையில் வாங்க தேவையில்ல. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன், அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அது எப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி சோயா வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மசாலா ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவில் ஃப்ரை பண்ண சோயாவில் துருவி வச்ச கேரட்டு, கட் பண்ண ஆனியன், அது கூடவே நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாலே அது கண்டிப்பாக நான் சொதப்பிடுவேன். அந்த மாதிரி இதுலேயும் நான் ஒரு சொதப்பல் பண்ணியிருக்கேன். அது வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். தயிர்லாம் ஊற்றின பின்னாடி முட்டைக்கோஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு அதை நல்லாவே இந்த அளவுக்கு கிண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, மீன் மேக்கர்லேயே 2 மீன் மேக்கர் இருக்குது. ஒன்று ஹேடாக இருக்கும், ஒன்று சாஃப்டாக இருக்கும். நான் ஹேடாக இருக்க மீன் மேக்கரை வாங்கிட்டேன். அதுதான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இது அடுத்த நாள் எடுத்த விலாகு. எங்கள் அத்தை வெளியே போயிருந்தாங்களா, அதனால எனக்கு கொஞ்சோன்னு வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆஃப்டர்நூன் அடிக்கிற வெயிலுக்கு மோர் தான் பண்ணி சாப்பிட்ருந்தேன். நைட்டுக்கு முட்டை பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு.